வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, சாலிடில் ஸ்வீப் அண்டு லாஃப்ட் இந்த டூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து 2D ஆப்ஜெக்டை 3Dயாக கன்வெர்ட் பண்ணுறதை பார்க்க போகிறோம். அதுவும் நான் ஐசோமெட்ரிக் வியூவில் மாற்றிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீப் அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்கெட்சு வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஹோம் போயிட்டு எஸ்பி லைன் அதை நான் எடுத்துக்கிறேன் டூலை. ஓகே, என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஒரு லைன் நான் வந்து இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெக்டாங்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ சாலிட் போயிட்டு ஸ்வீப் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த டூலை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஸ்வீப்பில் போகணும் அப்படின்னு கேட்குது. எனக்கு இந்த இதான் வேணும், அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் ஸ்வீப் பாத் கேட்குது. எனக்கு வந்து இந்த பாத்து இப்போ இந்த மாதிரி தான் ஸ்வீப் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து கண்ட்ரோல் லிஸ்ட் கொடுத்து நான் ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இப்போ திரும்ப வந்து ஸ்வீப் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டு, பேஸ் பாயிண்ட்டு, ஸ்கேல், ட்விஸ்ட் அப்படின்றது. இப்போ நான் வந்து ஸ்கேல் அதை பார்த்துருவோம். ஸ்கேலை கரெக்டாக நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். அப்படின்னாக்கா எஸ் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ஸ்கேல் வந்து இதாகிடும், உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்போ நான் இதில் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். ஸ்கேல் ஃபேக்டர் வந்து ஒரு 2 அப்படின்னு கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து பாத் கேட்குது. நான் வந்து இந்த பாத்தெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் பாயிண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1ங்கிற மாதிரியும் வேல்யூ, எண்டு பாயிண்டில் வந்து அதோட 2 மடங்கு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்கேல் ஆரம்பத்தில் சின்னதாகவும் எண்டில் முடியும் போது கொஞ்சம் பெருசாகவும் வேணும் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்கேல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் லிஸ்ட் கொடுத்து நான் ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போய்க்கிறேன். அதே ஸ்வீப் போயிட்டு ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ட்விஸ்ட் இருக்குது. நான் வந்து ட்விஸ்ட் கொடுத்துட்டேன். இந்த ட்விஸ்ட் ஆங்கிள் கேட்குது. ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 90 கொடுத்துறேன், 19 கொடுத்துக்கிறேன். கொடுத்து என்டரை ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். பாத் கேட்குது. நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். 90 டிகிரிக்கு வந்து அது டேர்ன் ஆகிடுச்சு. அப்படியே முறுக்கு கம்பி மாதிரி திரும்பி நிற்கிது பாருங்கள். அந்த கொஷின் ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு எண்டு பாயிண்ட்டுக்கும் ஸ்மூத்தாக அடி மூவ் ஆகிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இசட் கொடுத்து பெரிய ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இப்போ ஓகே, இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது தனித்தனி ஆப்ஜெக்டாக இருக்குது. ரீஜியன் பண்ணி ஆர்இஜி ரீஜியன் பண்ணி நான் வந்து இதை வந்து ஒரே ஆப்ஜெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சாலிட் போய்ட்டு ஸ்வீப் ஆப்ஜெக்ட் கேட்குது. இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட்டில் நோ கொடுத்துட்டு பாத் கேட்குது. பாத் கொடுத்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து
நம்ம வந்து பர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணிவிட்டு கொடுத்தோம்னா நோன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அலைன்மெண்ட்டில் க்ரியேட் ஆகிடும். இந்த பொசிஷன் வேறு அந்த பொசிஷன் வேறு பாருங்கள் ட்ரா பண்ண மெத்தட்ஸ். அப்போ இந்த மாதிரி இது வந்து அதில் அப்ளை ஆகணுன்னாக்கா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். கண்ட்ரோல் இசட் கொடுத்து நான் ப்ரீவியஸ் ஸ்டேஜ் போயிட்டேன். டெலீட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த பொசிஷன் இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணி பார்ப்போம். ஒரு பைப் லைன் வந்து இந்த பாத்தில் வந்து மூவ் ஆனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹோம் போயிட்டு ஒரு சர்க்கிளில் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ சாலிட் போயிட்டு ஸ்வீப் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது ஒரே இதாக இருப்பாருங்க, தனித்தனி இதாக இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கணும். நமக்கு தனித்தனி ஆப்ஜெக்டாக வந்தாக்கா சாலிடாக க்ரியேட் ஆகாமல் சர்ஃபேஸாக வந்து க்ரியேட் ஆகணும். ஓகே, இதை நான் வந்து ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஒரு பைப் லைன் மாதிரி நமக்கு கிடச்சிச்சு பாருங்க. இது எல்லாமே சாலிடாக இருக்குது. உங்களுக்கு பைப் லைன் மாதிரியே வந்து ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து திக்னஸ் மட்டும் இருந்தால் போதும், உள்ள கேப் இருக்கணும். இப்போ வாட்டர் பைப் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா அதெல்லாம் தனியாக வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் அப்படிங்கிற டூலில் வந்து வீடியோஸ் போடுவேன். அதில் வந்து தேவை சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாதிரி இப்போ நம்ம வந்து சாலிட் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் இதை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். சர்ஃபேஸுக்கு தனியாக வந்து ஒரு சாப்டரில் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு. லாஃப்ட் அப்படிங்கிற அந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்குவோம். இப்போ வந்து நான் வந்து டாப் வியூ போய்க்கிறேன். டாப் வியூ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கெட்ச் வந்து 2D ஸ்கெட்சு ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே சென்டராக வச்சு இன்னொரு சர்க்கிள் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதோட சென்டர் பாயிண்ட்டு சர்க்கிள் சென்டர் எடுத்துருக்கோம். டேன்ஜென்ட்டு நோடு. ஓகே, ட்ரா பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஐசோமெட்ரிக் வியூ போயிட்டு இப்போ இதை வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணதுக்கு வந்து எம் அப்படிங்கிற கமாண்டை எடுத்து இப்படி என்ட்ரு பார்த்தினாக்கா மூவ் கமாண்ட் கேட்குறோம். எந்த ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ண போகிறோம், சென்டர் ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம். இசட் ஆக்சிஸில் மூவ் பண்ண போகிறோம் டாப் வியூவுக்கு. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இருக்குது, நான் வந்து இந்த பாயிண்ட்டை ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஆட்டோ மோடு F8 ப்ரெஸ் பண்ணி ஆட்டோ மோடு ஆன் பண்ணிக்கிங்க. இது கரெக்டாக மூவ் ஆகும். இப்போ F8 ப்ரெஸ் பண்ணல கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இது இப்போ எந்த ஆக்சிஸில் வந்து எந்த ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து இசட் ஆக்சிஸ் மூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். இந்த இவ்வளோ பொசிஷனில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து சாலிட் போயிட்டு லாஃப்ட் அப்படிங்கிற அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். எதை 2 இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லாஃப்ட் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது. இது வந்து ஃபஸ்ட்டு கிராஸ், இது வந்து செகண்ட். இப்போ லாஃப்ட் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ட்ரா ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கிடச்சிடும். இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ஸ் கிடச்சிது நமக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜ் போய்க்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் வியூ போய்க்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்டு லைன் எடுத்துட்டேன். லைன் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒரு 2 கைட்லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த வியூவில். இப்போ இந்த 2 கைட்லைனை பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து லாஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். வந்து ஐசோமெட்ரிக் வியூ நம்ம போய்க்கணும்.
ஐசோமெட்ரிக் வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொசிஷன் நம்ம மாற்றிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து சாலிடில் லாஃப்ட் அப்படிங்கிற அந்த டூல் நான் எடுத்துக்கிட்டேன். இதையும் கிராஸ் பண்ணி போகணும். ஓகே கொடுத்துட்டு நான் வந்து என்டரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கெய்ட்ஸு பாத்து கிராஸ் இந்த மாதிரி காட்டுது. நம்ம வந்து கெய்ட்ஸ் எடுத்துக்குவோம். டேரெக்டாக அதை பிக் பண்ணிக்கலாம். அப்படின்னாக்கா ஜி அப்படின்னு லெட்டர் டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம்னாக்கா செலக்ட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ என்ன இருக்குதுனாக்கா எந்த லைனை கைட் பண்ணி நமக்கு வந்து லாஃப்ட் கிரியேட் ஆகணும்னு கேட்குது. நான் இப்போ இங்கே 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. ஓகே, இப்போ நம்ம இந்த லைனை பேஸ் பண்ணி எனக்கு வந்து லாஃப்ட் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னாக்கா இதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்களா, செலக்ட் பண்ண உடனே லாஃப்ட் வந்து அதுக்கு அந்த லைனை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து இங்கே ஒரு லைன் இருக்கு இல்லையா, இதையும் நான் செலக்ட் பண்ணிட்டேனாக்கா இதையும் பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேனாக்கா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த கைட்லைன் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாலிட் நமக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து சைடில் வந்து கொடுத்தோம் இல்லையா, வந்து சென்ட்ரு கொடுத்து பேஸ் பண்ணால் எப்படி ரெண்டாவதுன்னு பார்ப்போம். இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ லாஃப்ட் வந்து ஒரு பாத்தை டிபெண்ட் பண்ணி எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 2Dயில் ஒரு ஸ்கெட்ச் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்குவோம். ஹோம் போயிட்டேன், ஒரு பாலிகன் எடுத்துக்கிறேன். சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 6 சைடு உள்ள மாதிரி என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 0,0 ஆர்ஜின்லேயே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன் சர்க்கிள் அதில் வந்து ஒரு க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து எந்த பாயிண்ட் கேட்குது, அதுக்கு வந்து 0,0ன்னு கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஆர்ஜின்லேயே இது பண்ணிக்குவோம். சர்க்கிள் வந்து இங்கே ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பொசிஷன்ஸ் வந்து சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ நான் போயிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா மூவ் பண்ண முடியாது. மூவ் பண்ணுறது வந்து கமாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா எம்எஃப் என்டர் பண்ணி மூவ்மெண்ட் வந்துடும். நமக்கு ஆப்ஜெக்ட் இருக்குது, எந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண போகிறீங்க. சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். எதை பேஸ் பண்ணி மூவ் பண்ணுறது, சென்டர் பாயிண்ட் வந்து பேஸ் பண்ணி மூவ் பண்ண போகிறேன். இப்போ வந்து F8 ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இசட் ஆக்சிஸ் கரெக்டாக காட்டும். உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இவ்வளோ ஹைட்டில் வந்து நான் மூவ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து சாலிட் போயிட்டு லாஃப்ட் செலக்ட் பண்ணிங்கனாக்கா லாஃப்ட் நம்ம கிடச்சிச்சு பாருங்க. இந்த மாதிரி தான். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டு நான் பார்த்து க்ரியேட் பண்ண முடியா, அதில் ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இப்போ வந்து நான் வந்து எஸ்பி லைன் இருக்குல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் ஆகுதுல்ல, நான் F8 ப்ரெஸ் பண்ணி இந்த ஆர்த்தோ மோட விட்டு வெளில வந்துடுங்க. நம்ம சைடு வியூலாம் கிடைக்கும். ஆனால் இதை பேஸ் பண்ணி இங்கே இருக்குல்லையா, பார்த்து பேஸ் பண்ணி பெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்து இங்கே ஜாயின் பண்ணுறது கொடுத்தீங்கன்னாக்கா 0,0 கொடுத்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணுறது நமக்கு வந்து அங்கே ப்ளேஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூக்கு நான் போயிட்டேன். எனக்கு இப்போ சாலிட் போயிட்டு லாஃப்ட் டூல் எடுத்துக்கிட்டேன். எதை கிராஸ் பண்ணி போகணுன்னாக்கா இது ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட். எனக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஒரு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்குறேன் கைட்லைன் பார்த்தாச்சு. இதே மூலியமாக இந்த 2 லைனாக பேஸ் பண்ணி எப்படி நமக்கு வந்து லாஃப்ட் கிரியேட் ஆகிடுச்சு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு இல்லையா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே நம்ம வரைஞ்சிக்க முடியாது அந்த லைன் பார்த்து என்ன, அதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வரைஞ்ச அந்த பாத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து லாஃப்ட் வந்து ஒரு சாலிட் கிரியேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி கூட நம்மளால் பாத்தை டிபெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஒரு பாலிகன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். என்ட்ரு 0,0 6 சைடு இன்னும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிட்டேன். அது 0,0 சென்டர் பொசிஷனில் இன்ஸ்கிரைப்டாக எனக்கு வந்து கிரியேட் ஆகணுங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இங்கே நான் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து 0,0னே கொடுத்துட்டேன். எவ்வளோ சர்க்கிள் உங்களுக்கு சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இவ்வளோ ஹைட்டில் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சர்க்கிள் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அது வந்து 0,0. ஓகே, இப்போ வந்து சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ போயிட்டேன். மூவ் பண்ணுறதுக்கு எம் பண்ணி என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். எந்த ஆப்ஜெக்ட்னா ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணி என்ட்ரை ப்ரெஸ் பண்ணிட்டேன். எதை பேஸ் பண்ணினாக்கா ஆர்ஜினை பேஸ் பண்ணி இப்போ F8 ப்ரெஸ் பண்ணி அடுத்த மோடுக்கு போயிட்டேன். அது வந்து இசட் ஆக்சஸ் கரெக்டாக மூவ் ஆகும். இவ்வளோ ஹைட்டில் வந்து மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எம் ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு எதை மூவ் பண்ணி இந்த சர்க்கிள் இல்லையா, சின்ன சர்க்கிள், அதை செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி மூவ் பண்ணி இன்னும் இவ்வளோ ஹைட்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து லாஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாலிட் போயிட்டு லாஃப்ட் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு சாலிட் கிரியேட் ஆகிடுச்சு. 3 இதை கிராஸ் பண்ணி எனக்கு வந்து சாலிட் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் இசட் கொடுத்து நான் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுறேன். ஓகே, இப்போ வந்து லாக் கொடுத்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டை வந்து இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணாமல் டாப்பில் இருக்கு பாருங்கள், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு தேர்ட் பொசிஷனாக வந்து சென்ட்ரலாக இருக்கக்கூடிய அதை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகிடுச்சுப்பாங்க சாலிடில். பார்க்குறதுக்கு ஒரு டம்ளர் மாதிரி. ஓகே, பழைய சாலிட் எடுத்துக்கிட்டேன். ஹைட் வந்து ஒரு 100 என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இது க்ளோஸ் ஆகிறதுக்கு சி ப்ரெஸ் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வால் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு விண்டோ எதுவும் வைக்கணும் அப்படின்னாக்கா ஹோம் போயிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிட்டேன் அந்த இதில். இப்போ ப்ரெஸ் பண்ணி டூல் எடுத்துக்கிறேன். அந்த ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணி விழுது பண்ணிட்டு delete பண்ணுங்க.